ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து இங்க ஹைதராபாத்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெலுங்கு தெரியுமான்னு கேக்குறீங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தெலுங்கு வந்து தெரியும். அவங்க பேசுறது எனக்கு நல்லாவே புரியும். நான் வந்து 50% அளவுக்கு பேசுவேன். இன்னைக்கு நான் வந்து போய் காய்கறி எல்லாமே மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து தெலுங்குல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு காயோட பேர் என்னென்னன்றதை ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரிஞ்சால் வந்து நம்ம தமிழ்ல வந்து கத்திரிக்காயின்னு சொல்லுவோம் இல்லையா, இங்க தெலுங்குல வந்து ஓங்காயின்னு சொல்லுவாங்க. அடுத்து முருங்கைக்காய்க்கு வந்து மூங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் மூங்காயா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாவற்காய்க்கு வந்து காகற்காய் தெலுங்குல. இது வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து தெலுங்குல வந்து ஆலுகட்டா. அடுத்து வெண்டைக்காய்க்கு வந்து பெண்டைக்காய். அடுத்து கோவக்காய்க்கு வந்து தொண்டைக்காயின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து பீர்க்கங்காய்க்கு வந்து பீரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொத்தமல்லி. நம்ம வந்து கொத்தமல்லி தழைன்னு சொல்லுவோம் தமிழ்ல, அவங்க வந்து கொத்தமீரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஆப்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். தமிழ் வேர்டுக்கும் தெலுங்கு வேர்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து தெலுங்கு வேர்டு நீங்கள் கற்றுக்கணும்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.